சென்னையில் கட்டிய மனைவியை கணவனே டேபிள் ஃபேன் மூலம் தாக்கி கொலை செய்த சம்பவம் பதைபதைக்க வைத்துள்ளது. வேலைக்கு சென்று திரும்பிய கணவனுக்கு சாப்பாடு போடாத ஆத்திரத்தில் நிகழ்ந்த கொடூரத்தின் பின்னணி என்ன? சென்னை தாம்பரத்தை அடுத்த இரும்புலியூர் பகுதியைச் சேர்ந்தவர் கணேசன். இவருடைய மனைவி 52 வயதான அமுதா. இவர்களின் இரு மகள்களும் திருமணமாகி அவரவர் குடும்பத்துடன் வெளியூரில் வசித்து வருகின்றனர். 58 வயதான கணேசன் பழைய பொருட்களை சேகரித்து காயலாங்கடையில் விற்பனை செய்து அதில் கிடைக்கும் வருவாயில் குடும்பத்தை நடத்தி வந்தார். கணேசனுக்கு கடந்த 4 ஆண்டுகளாக உடல் நலம் பாதிக்கப்பட்டு மருந்து மாத்திரை எடுத்துக் கொண்டுள்ளார். அத்துடன் அடிக்கடி மனநலம் பாதித்தவர் போன்று நடந்து கொண்டதால் மாத்திரை எடுத்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனிடையே அண்மை காலமாக தம்பதியிடையே அடிக்கடி சண்டை சச்சரவு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்கதையானதால் கணேசன் தனது மனைவியை அடித்து துன்புறுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டது. இந்த நிலையில் வேலையை முடித்துவிட்டு கணேசன் வீட்டிற்கு திரும்பியுள்ளார். கடும் பசியில் இருந்ததால் சாப்பாடு கொடுக்கும்படி மனைவி அமுதாவிடம் கேட்டுள்ளார். ஆனால் அதை காதில் வாங்காமல் அவர் அலட்சியம் காட்டியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக இருவருக்கும் இடையே மீண்டும் தகராறு ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த கணேசன் வீட்டிலிருந்த டேபிள் ஃபேனை எடுத்து அமுதாவை கண்மூடித்தனமாக தாக்கியுள்ளார். இதில் படுகாயமடைந்தவர் நிகழ்விடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தார். சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்துள்ளனர். அங்கு அமுதா அசைவற்று சடலமாக கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர். பின்னர் உடலை கைப்பற்றி செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தகவல் அறிந்து பீர்க்கங்கரணை போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர். கொலை செய்துவிட்டு வீட்டிலேயே இருந்த கணேசனை கைது செய்தனர். தொடர்ந்து வழக்கு பதிவு செய்து சாப்பாடு போடாத சண்டையில்தான் மனைவியை கொலை செய்தாரா அல்லது வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என்ற கோணத்தில் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலைக்கு சென்று திரும்பியதும் உணவு அளிக்காத ஆத்திரத்தில் மனைவியை கணவனே அடித்து கொலை செய்த சம்பவம் தாம்பரம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.